ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். முதல் முயற்சியிலேயே நர்சிங் ஆபீசர்ஸ் எக்ஸாமை எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கறத அந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்தியால ரீசன்ட் டைம்ல லேட்டஸ்டா கிட்டத்தட்ட 7 இடத்துல இருந்து 15,000 நர்சிங் ஆபீசர்ஸ் மேல நோட்டிபிகேஷன் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை, நம்ம சொல்ற கைடன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே கண்டிப்பா முதல் முயற்சியிலேயே எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஆனா நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கைடன்ஸை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். பிராக்டிகலி முதல் முயற்சியிலேயே நர்சிங் ஆபீசர் எக்ஸாம கிளியர் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியும். ப்ராப்பர் கைடன்ஸ், ப்ராப்பர் பிராக்டிஸ், ப்ராப்பர் டைம் பிளான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரிப்பரேஷன் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேல தாண்டி போகும். ஏன்னா அவங்க டைம் பிளான், அந்த ஸ்டடி பண்ற அந்த டைமிங் ரொம்ப கம்மி. இதுவே நம்ம ப்ராப்பரா டைம் பிளான் போட்டு ப்ராப்பரான கைடன்ஸ், எங்க இருந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் எந்தெந்த டைம்லாம் நமக்கு கிடைக்குதோ அந்த டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. சோ இந்த மாதிரி ரெகுலரா ஒரு பிராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க 1 இயர்ல ப்ரிப்பேர் பண்றதை நீங்க 3 மந்த்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ண முடியும். சோ உங்களுக்கு கைடன்ஸும் இருக்கு, பிராக்டிஸும் இருக்கு, டைம் பிளான் இருக்கு. சோ இப்படி இருக்கும் போது நீங்க எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணலாம். அது டவுட்டே கிடையாது. சோ முதல் முயற்சியிலேயே நர்சிங் ஆபீசர் எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்றது பாசிபிலிட்டிஸ் தான். இதே டைம் பிளான நீங்க இதே அந்த பிராக்டிஸ நீங்க எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இஎஸ்ஐசி, ஆர்ஆர்பி, டிஎஸ்எஸ்பி, நார்செட், எம்ஆர்பி, எதுக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்பர் பிராக்டிஸ் இருந்தது, ப்ராப்பரா நீங்க டைம் பிளான் போட்டு நீங்க எக்ஸாம ப்ரிப்பரேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எக்ஸாம் எழுத போகும்போது நிறைய பேர் கச்சமுச்சான்னு கிட்டத்தட்ட ஒரு 100 கொஸ்டினுக்கு 90 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வந்துருவாங்க. சோ இத நீங்க அவாய்ட் பண்ணீங்க. டெய்லியும் நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இல்லாம நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாவே ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சோ நாளைக்கு எந்த கேட்டகரிக்கு, அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓபிசி, அன்ரிசர்வ்ட், எஸ்சி, எஸ்டி, பிஹெச் கேண்டிடேட், இது எல்லா கேட்டகரிக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணா செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கறத நான் நாளைக்கு ஒரு வீடியோவா போடுறேன். நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேசணும், என்னோட கைடன்ஸ் வேணும், டைம் பிளான் வேணும், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எங்க முடிக்கணும்னு தெரியல, புக்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த கைடன்ஸ் வேணும்னாலும் நீங்க என் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய புக்ஸ் படிங்க. நிறைய புக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நிறைய நாலேஜ் இருந்துன்னா எப்படியாப்பட்ட எக்ஸாம் இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான். நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஒரு லெவல் வரைக்கும் தான் நீங்க படிக்கணும். அந்த லெவலை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க, உங்க நாலேஜ் அந்த லெவலை கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த எக்ஸாம் எடுத்தாலும் நீங்க கிளியர் ஆயிடும். சிம்பிள், மோர் நாலேஜ், மோர் சான்சஸ், இதுதான். சோ பிராக்டிகலி முதல் முயற்சியிலேயே எக்ஸாம கிளியர் பண்றது பாசிபிலிட்டிஸ் தான், அதுல டவுட்டே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட எஃபோர்ட் போடுறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் ரிசல்ட் இருக்கும். சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.